ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். நானும் என் வீட்டாருமோ ஒன்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்ப ஜெபம் என்பது குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வேதாகமத்தை வாசித்து ஜெபிப்பதன் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் குடும்பத்தில் நிலைநிறுத்தும் ஒரு ஒழுங்காகும். குடும்ப ஜெபத்தின் முக்கியத்துவம் ஒற்றுமை. கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கிடையே உள்ள இடைவெளியை குறைத்து ஒற்றுமையை கொண்டு வருகிறது. ஆசீர்வாதம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து திருக்குடும்பத்தை போல அன்போடு வாழ இது உதவுகின்றது. சமாதானம் மற்றும் சுகம். சங்கீதம் 122:7 படி வீடு சமாதானம் சுகம் நிறைந்து காணப்பட ஜெபம் அவசியம். ஜோப் ஒரு சரியான குடும்பத்தில் எனக்கு உதாரணமாக அவர் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய பிள்ளைகள் இலக்கத்தின்படியே சர்வாங்க பலிகளை செலுத்தினார். அடிக்கடி வழி தவறி போன இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் யோசுவா ஒரு உதாரணமாக விளங்கினார். கர்த்தரை சேவிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்திய யோசுவா ஜனங்கள் யாரை சேவிக்கலாம், தன்னை பொறுத்தவரை தான் கர்த்தரையை சேவிப்பதாக சவால் விட்டார். அந்த நேரத்தில் அவரது வாயில் புறப்பட்ட வார்த்தையானது மிகவும் பலம் வாய்ந்தது. அவர் நான் சேவிப்பேன் என்று சொல்லாமல் நானும் என் வீட்டாரும் என்று சொன்னதை நாம் சிந்திக்க வேண்டும். யோசுவா தன் குடும்பத்தாரின் சம்மதத்தை கேட்டாரோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவருடைய வார்த்தை மிகவும் திட்டவட்டமாக வெளிவந்தது. சிறைச்சாலைக்காரனுக்கு பவுல் சொன்னதை நினைத்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. அன்பானவர்களே, குடும்பம் என்பது தேவன் அருளிய மகத்தான ஈவு. அது அவருடைய அநாதி திட்டமாக. அந்த குடும்பம் செழித்திருக்க வேண்டும் என்றால் நாம் குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டியது கட்டாயமல்ல. அப்படி இருக்க நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபத்தை இவ்வளவாய் கடைபிடித்து வருகிறோம். சாக்கு போக்களை சொல்லி குடும்ப ஜெபத்தை புறக்கணிப்பது நமக்கு நல்லதல்ல. நமக்கு குடும்பத்தை அமைத்து தந்தவரை மறந்து நாம் குடும்ப வாழ்வை அனுபவிப்பது எப்படி? இன்றைய நாளுக்கான அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஒத்துழைக்கிறேன். அன்பின் கர்த்தாவே, நீர் அமைத்த அந்த குடும்பத்திற்காக உமக்கு நன்றி. தினமும் குடும்பமாக ஜெபித்து உண்மையை தேடி மக்கள் வாழும்படியான கிருபை எங்களுக்கு தந்தலாம். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து ஈற்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.